ஹலோ ஹாய் வெல்கம் டு மெமரிஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ். நான் சொன்ன மாதிரி என்னோட செகண்ட் வீடியோ டே 2 இன் கண்டி ஸ்ரீலங்காவில். அண்ட் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ராயல் கண்டியன் ஹோட்டல். அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரூமில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கண்டி சிட்டி சென்டர் வழியாக கண்டி லேக் அதெல்லாம் தாண்டி புத்திஸ்ட் டெம்பிள் டூத் ரெக்லேக் டெம்பிள் போக போகிறோம். இன்றைக்கி அதுதான் எங்களோட பிளானாக இருந்தது. அண்ட் நாங்கள் சிட்டி சென்டர் வழியாக அப்படி போகும்போது அங்கே ஒரு குயின்ஸ் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டல் வந்து இருந்தது. அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் இந்த கண்டி சிட்டி. அதில் வந்து குயின் எலிசபெத் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்போது அவங்க ஸ்ரீலங்கா விசிட் பண்ணும்போது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அதனால தான் அது வந்து குயின்ஸ் ஹோட்டல்னும், அது டச் பில்ட் பண்ண ஹோட்டல் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் கண்டி லேக்கில் நாங்கள் ஒரு பிட் ஆஃப் அ ஸ்டாப் ஓவர் பண்ணி நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். அந்த கண்டி லேக் வியூலேருந்து பார்க்கும்போது கோல்டன் ரூஃபில் தெரியும், அதுதான் வந்து கண்டி டெம்பிள். புத்தரோட பல் அங்கே இருக்கிறதாவும் அதை தான் வந்து மெயின் இதாக வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ரிலீஜியஸ் டெம்பிள் ஃபார் த புத்திஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ சண்டே வந்து எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுறாங்க. அண்ட் எல்லாருமே ஒயிட் போட்டுட்டு தான் அந்த டெம்பிள் போகிறாங்க. அண்ட் போகிற வழியெலாம் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப க்ரீனிஷாக. ஆஸ் ஐ செட் இன் மை ப்ரீவியஸ் வீடியோ, அது வந்து கேரளாவில் இருக்க மாதிரி அந்த மாதிரி இருந்தது. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், எல்லோரும் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தான் அந்த டெம்பிள் வராங்க. அண்ட் நாங்கள் போனது வந்து பேக் என்ட்ரன்ஸ் வழியாக தான் நாங்கள் அந்த டெம்பிள்குள்ளே போனோம். ஏன் பேக் என்ட்ரன்ஸில் போனோம் அப்படின்னு சொன்னால், என்னோடய அம்மா மாமியார் எல்லோரும் கொஞ்சம் வாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போனால். ஸோ பேக் என்ட்ரன்ஸ் வழியாக போகும்போது அங்கே வந்து பேட்ரி கார் வச்சுருந்தாங்க. ஸோ அது வச்சு ரொம்ப க்ளோசஸ்ட் பிளேஸில் கொண்டு போய் அவங்களெல்லாம் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. என்ஆர்ஐக்கு வந்து ஒரு ஃபீஸ் இருந்தது, நான் ரெசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கு ஒரு ஃபீஸ் இருந்தது, ஸ்ரீலங்கனுக்கு வந்து ஒரு ஃபீஸ் இருந்தது. ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விடுறதுக்கு இடம் இருந்தது. நாங்கள் போயிட்டு வீல் சேர் வேணுங்கிறவங்கள வந்து வீல் சேர் வாங்கிக்கலாம். அண்ட் வீல் சேர் வாங்குறதுக்கு நம்ம வந்து ஐடி கார்டு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ வீல் சேரில் டேரெக்டாக நாங்கள் வந்து லிஃப்ட் எடுத்து போயிட்டோம். இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து டெம்பிள்குள்ளே இப்படி தான் இருந்தது அந்த டெம்பிள். அண்ட் மெயின் சன்னதியில் வந்து மெயின் வாசல் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இயர்லி ஒன்ஸ் ஆகஸ்ட்டில் மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வாங்கிட்டு போன ஃப்ளவர்ஸ் அங்கே வச்சுட்டு நாங்கள் ப்ரே பண்ணிவிட்டு அப்படி வந்து வந்துட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே இருந்த பூ எல்லோரும் எடுத்து வச்சுட்டு இருந்தது. அந்த பூவெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அன்றைக்கி சண்டேன்றதுனால யூஸ்வலாக இருக்கிறத விட ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் கூட்டமாகவும் இருந்தது. பட் வீல் சேரில் வரவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக லிஃப்டில் இருந்து அந்த ரேம்ப்பு அது எல்லாமே இருந்ததுனால நாங்கள் ஈஸியாக உள்ளே வந்துட்டோம். அண்ட் இயர்லி ஒன்ஸ் இங்கே வந்து அந்த ஆகஸ்ட் டைமில் வந்து ரிச்சுவல் மாதிரி இருக்கும் போல் இருக்குது. அப்போ தான் அந்த மெயின் இதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் அதுலேருந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு அங்கேருந்து அந்த டெம்பிளோட மேலே வந்து கோல்டன் லோட்டஸஸ் இருக்க அந்த ரூஃப் எல்லாம் வந்து காமிச்சாங்க.
அது முடிச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து மெடிடேஷன் ஏரியா மாதிரி இருந்தது. அந்த மெடிடேஷன் ஏரியா வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே வந்து சுற்றி வந்து கௌதம புத்தா அவங்களோட ஸ்டோரி இருந்தது. அவங்க எப்படி பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற ஸ்டோரியாகவும். அண்ட் அந்த மெடிடேஷன் ஹாலை சுற்றி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புத்தஸ் எல்லாம் இருந்தது. அகெயின் மெயினாக மேலே ரூஃப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் லோட்டஸஸ் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இதில் வந்து மெயினாக அந்த 3 புத்தா வந்து ஒன்று சைனாலேருந்து, ஒன்று தைவான்லேருந்து, ஒன்று தாய்லாண்ட்லேருந்து அப்படி வந்ததாக சொன்னாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து மெடிடேட் பண்ணுறவங்க மெடிடேட் பண்ணாங்க, அண்ட் நாங்கள் ப்ரே பண்ணுறவங்க ப்ரே பண்ணாங்க, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இது முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் வெளியில் வந்தோம். வெளியில் வந்து அங்கே ஒரு இடத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிச்சுட்டு போகிறாங்க. அண்ட் அங்கேயும் வந்து அவங்க ஓப்பன் பண்ணவே கிடையாது, மெயின் டோர் எங்கேயுமே ஓப்பன் பண்ணல. நானும் வந்து என்னோடய இதில் வந்து ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒன்ஸ் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பினோடனே ஏதாவது கண்டியில் இருக்க சொவினூர் ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அப்படி வந்து எங்களை கூட்டிகிட்டு போன இடம் தான் இந்த வுட் கார்விங் ஷாப். வுட்டில் பண்ண ஃபேஸ் மாஸ்க், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் காமிச்சாங்க. அண்ட் ஈச் ஃபேஸ் மாஸ்க்கும் ஒரு ரீசன் இருந்தது. ஒன்று வந்து ஈவில் ஸ்பிரிட்ஸ் எடுக்கிறதுக்கு, ஒன்று வந்து பவராக இருக்கிறதுக்கு, பவர் அண்ட் வெல்த் இருக்கிறதுக்கு, ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஹார்மனி, அண்ட் ஒன்று வந்து மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக. அந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா வுட்டு எல்லாமே வுட் ஒர்க் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலஃபண்ட்ஸில் எல்லாத்தையும் நல்லா அழகாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. குட்டியிலேருந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருந்தது. அண்ட் அது போக அந்த ஷாப்பில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் அவங்க சொன்னதுலேயே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்க்குறது வந்து இந்த வுட்டு எல்லாமே நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணுறாங்க, எதுவுமே வந்து பெயிண்ட் கிடையாது அப்படின்றத வந்து காமிச்சிருந்தாங்க. அதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. அதாவது வுட்டில் நேச்சுரல் வுட் எடுத்து அது எப்படி அவங்க கலர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. அந்த ஃபேஸ் மாஸ்க் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேஸ் மாஸ்கில் எல்லாமே அவங்க வந்து நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணதாக தான் வந்து அவங்க அதில் காமிச்சாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த எலஃபேண்ட்டில் இதில் இருக்கிறது எதுவுமே வந்து பெயிண்ட் கிடையாது, எல்லாமே வந்து நேச்சுரல் கலர்ஸ். அந்த கலர்ஸ் எல்லாம் அவங்க வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அந்த கலர்ஸை கொண்டு வராங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு லைவ் டெமோவாக காமிச்சாங்க. இந்த இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த லைவ் டெமோவை. ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த லைவ் டெமோ பார்க்குறதுக்கு. அண்ட் நான் இது மாதிரி வேறு எங்கேயுமே நான் வந்து பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி வுட்டில் வந்து நேச்சுரல் கலர், ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து நேச்சுரல் கலர் எடுத்துகிட்டு வர்றது வந்து இதுக்கு முன்னாடி நான் ஆனஸ்ட்டாகவே எங்கேயுமே பார்த்ததில்ல. அண்ட் அது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் நிஜமாக தான் அவங்க வந்து பண்ணாங்க, அதில் வேறு எங்கேயுமே மேஜிக்கோ அந்த மாதிரிலாம் இல்லை. செட் அதுதான் அவங்க வந்து பெயிண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அது நேச்சுரல் கலர்னால அப்படின்றது வந்து சொன்னாங்க. அந்த வுட்டில் வந்து ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணோடனே ரெட் கலர் வந்தது, அதில் மெட்டல் ஆட் பண்ணால் ஒரு மாதிரி டார்க் பிளாக் கலர் அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அதில் சாக் பவுடர், லெமன் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொண்டு வரத்துக்கு. அண்டு ப்ளூ எடுத்துகிட்டு வரத்துக்கு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸை மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது சொன்னாங்க. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஓவரால் அந்த ஷாப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் யாராவது நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை போய் பாருங்கள். அண்ட் நான் வந்து 2 சோவினூர் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து ஈவில் ஸ்பிரிட்டுக்காகவும், இன்னொன்று பவர் அண்ட் வெல்த் அப்படின்ற 2 மாஸ்க் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று தம்பிக்கு இருக்கா இதெல்லாம் தெரியாது, பட் ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சரி, நான் எங்கே போனாலும் எந்த ஊர் போனாலும் ஏதாவது ஒரு சோவினூர் கலெக்ட் பண்ணுவேன். அப்படி நான் கலெக்ட் பண்ணது கண்டியோட ஞாபகமாக நான் வந்து இந்த 2 ஃபேஸ் மாஸ்க் வாங்கினேன். சின்ன சின்ன கீ செயின்ஸ் இதெல்லாமும் வாங்கினோம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எங்களோட ப்ரோக்ராம் வந்து
இந்த ஷாப்பில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து டுவர்ட்ஸ் நுவாரா ட்ராவல் பண்ணுறோம். நுவாரா எலியான்றது வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 6128 ஃபீட் அபவ் இருந்தது. தமிழ்நாட்டின் கொடைக்கானல் எப்படியோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவின் கொடைக்கானல் தான் நுவாரா எலியா. அண்ட் அதே மாதிரி ஹேர்பின் பென்ஸ், மலைகள் அந்த ரொம்ப நல்லா இருந்தது. போகிற வழியில் புத்திஸ்ட் டெம்பிள் அதெல்லாம் இருந்தது. அண்ட் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. நம்ம போகிறது வந்து ரம்போடா அப்படின்ற இடத்த தாண்டி தான் நுவாரா எலியா போகணும். அண்ட் ரம்போடாவில் வந்து 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஒன்று வந்து அனுமர் டெம்பிள், இன்னொன்று வந்து ரம்போடா வாட்டர் ஃபால்ஸு. அண்ட் நுவாரா எலியா போகிற வழியில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 டீ ஃபேக்ட்ரி தாண்டி தான் நம்ம வந்து நுவாரா எலியா போகிற மாதிரி இருந்தது. அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நல்லா இருந்தது வாட்டர் ஃபால்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லஞ்சுக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி லஞ்ச் சாப்பிட்டோம். அன்றைக்கி நாங்கள் லஞ்ச் சாப்பிடும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எப்படின்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் இருந்தது. ஸோ நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸு இது எல்லாமே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் இன்றைக்கி விசிட் பண்ண போகிற டீ ஃபேக்ட்ரி பேர் வந்து லாபுக்கலே டீ ஃபேக்ட்ரி வந்து டாம்ரோ டீ எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே டாம்ரோ டீ ஃபேக்ட்ரி தான் வந்து சிலோன்லேயே செகண்ட் ஓல்டஸ்ட், மோர் தேன் 150 years ஓல்டு டீ ஃபேக்ட்ரி. இந்த டீ ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம விசிட் பண்ணுறது, அதாவது டீ மேக்கிங் ப்ராசஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதுக்கு அவங்க ஆப்ஷனலாக வந்து டீ சஃபாரி மாதிரி வச்சுருக்காங்க. விச் இஸ் நம்ம வந்து அந்த டீ ஃபேக்ட்ரியை வந்து எப்படி டீ பறிக்கிறாங்க அண்ட் நம்மளும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட எஸ்டேட்டை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சஃபாரி மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க, சஃபாரி டூர் மாதிரி, விச் இஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே போனீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்டு டீ ஃபேக்ட்ரியில் உள்ளே வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த டீ ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து 3000 கிலோ ஆஃப் லீவ்ஸை வந்து அவங்க ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஹாட் வுட்டில் வந்து வுட் ஃபயரில் வந்து அதை ட்ரை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அப் டு 95% தான் அதை ட்ரை பண்ணுறாங்க. 100% அளவுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா இந்த டீ லீவ்ஸ்லாம் பேர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கிரேடிங் அண்ட் சார்ட்டிங் பண்ணுறாங்க. அண்ட் கிரேடிங் அண்ட் சார்ட்டிங் முடிச்சதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்க டீ ஆக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. டீ ஆக்ஷனில் அதில் வந்து அப் டு 80% ஆஃப் த டீ வந்து ஆக்ஷன் பண்ணுறாங்க ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல்ஸ். அங்கே அந்த ஆக்ஷனில் தான் பெரிய பெரிய டீ கம்பெனிஸ் லைக் லிப்டன் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து அந்த டீயை வாங்கி அவங்க ஓன் லேபிள் அண்ட் பிராண்டிங் வந்து பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த லிப்டன் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்க எப்படி வந்து பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட்
டீ ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வாங்கி அவங்க ஒரு ஓன் மிக்சிங் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் நாட் ஒரு டீ ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த டீ அந்த மாதிரி அது வந்து கிடையாது. அதெல்லாம் காமிச்சிட்டு நமக்கு வந்து அங்கே அவங்களோட ஓன் டீயை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, ஒரே ஒரு டீ இலையிலேருந்து கிட்டத்தட்ட அவங்க 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீ எடுக்கிறாங்க. ஒன்று வந்து பிளாக் டீ, அது நம்ம வந்து மில்கோட குடிக்கிறது. இன்னொன்று வந்து க்ரீன் டீ அண்ட் இன்னொன்று வந்து ஒயிட் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் டீ வந்து 2 லீவ்ஸ் அண்ட் ஒரு சின்ன பட், அது ஃபுல்லுமே போட்டால் தான் பிளாக் டீ வருது. சின்ன பட் மாதிரி இருக்கிறது தான் வந்து க்ரீன் டீயாக போடுறாங்க. அண்ட் ஒயிட் டீக்கு வந்து டிஃப்ரெண்ட் லீவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த ஸ்டெம்மோட எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ட்ரிப்லேயே பிடிச்சது வந்து அந்த டீ சஃபாரி எடுத்தது தான். அதுதான் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 5000 acres ஆஃப் டாம்ரோ எஸ்டேட், அதுக்கப்புறம் அங்கே மேலே வந்து ஒர்க்கர்ஸ்க்கான வீடு இருந்தது, அவங்க ஸ்டே பண்ணுற இடம் அண்ட் அவங்களோட லைஃப்ஸ், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அண்ட் இந்த டீ மேக்கிங் ப்ராசஸோ, அந்த டீயை வந்து அந்த லீவ்ஸை ப்ளக் பண்ணுறதோ அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஒரு டீயில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி. அதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, அந்த டீ லீவ்ஸ் எடுக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட 800 people மேலே வந்து உமன் தான் இருக்காங்க. அண்ட் மென் வந்து கிட்டத்தட்ட 200 to 300 அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் ஒரு நாளைக்கு அவங்க 20 கிலோ எடுக்கணும் டீ. மழை வெயில் அதை பற்றி எதுவுமே இல்லை, எல்லா நாளுமே அவங்க வந்து டீ ப்ளக் பண்ணாதான் அவங்களுக்கு அன்றைக்கான வேஜஸ் இருந்தது. ஒரு 20 கிலோ எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் கரன்சி அரௌண்ட் 800 rupees வந்து தராங்க ஸ்ரீலங்கன் கரன்சியில். அண்ட் அது வந்து 18 கிலோவுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு ஹாஃப் டே வேஜஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு வந்து என்ன இவ்வளோ கஷ்டமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க அங்கே வந்து பார்க்கும்போது அவங்க கீழே இருந்து அவங்களோட வீடுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் டெய்லி அவங்க வந்து அவங்களுக்கான ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் அவங்க வந்து வேலைக்கு வராங்க. மழை வெயில் எதுவுமே பார்க்குறது இல்லை. அன்னைக்கு அவங்க 20 கிலோ எடுத்து தான் ஆகணும், அதுதான் அவங்களோட டார்கெட். அதை அவங்க பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து ஹாஃப் டே வேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பறிக்கும் போது தான் அதோட கஷ்டம் என்ன அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஒரு இடத்துல அந்த லீவ்ஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் திருப்பி வந்து 20 to 30 days வந்து அந்த இடத்துல அவங்க அதே ஏரியாவில் லீவ்ஸ் பறிக்க முடியாது. அண்ட் டீப்பாக அது வந்து உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களோட இது என்ன அப்படின்றது வந்து எனக்கு அங்கே தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ட் ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருந்தது, ஓகே இப்படிலாம் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் நிஜமாலுமே அவங்க மேலே எனக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்டும் வந்தது. அண்ட் அன்னைக்கு டீ எஸ்டேட்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து என்னோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் வந்து பார்க்குறேன். முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி நைட் நுவாரா எலியாவில் ஸ்டே பண்ணிட்டோம். அண்ட் நுவாரா எலியாவில் அடுத்து நாம் பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட் இடம் வந்து சீதை டெம்பிள் அப்படின்றது தான். அதுக்கு முன்னாடி நுவாரா எலியாவில் வந்து டீ எஸ்டேட்ஸ் போக அங்கே வந்து வெஜிடபிள் பிளான்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. டுவர்ட்ஸ் நம்ம அந்த கோயிலுக்கு போகிற வழியில் அவங்களோட மெயின் பிளான்டேஷன் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் வந்து என்னென்னு பார்த்தா கேபேஜ், கேரட்,
அண்ட் அவகேடோ இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. அந்த பிளான்டேஷன்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து இந்த டெம்பிள்குள்ளே போனோம், சீதா அம்மன் டெம்பிள். அண்ட் சீதா அம்மன் டெம்பிளை பற்றி சொல்லும்போது ராமாயணத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்த இடம் என்னன்னா, ராவணன் வந்து சீதையை அங்கே தான் வந்து சிறைப்பிடிச்சு வச்சதா அந்த ஹிஸ்ட்ரி சொல்லுது. அந்த இடத்தோட பேரே வந்து அசோகவனம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த உலகத்திலேயே வந்து சீதா தேவிக்கு இருக்க ஒரே கோவில் வந்து இந்த டெம்பிள் தான், நுவாரா எலியாவில் இருக்கிறது தான். அண்ட் அந்த டெம்பிள் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப நீட்டாக இருந்தது. அங்கே தமிழில் தான் வந்து பூஜை பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் அன்றைக்கி நாங்கள் போகிறதுக்கு நாள் தான் வந்து சீதா கல்யாணம் நடந்திருந்தது. ஸோ அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக நல்லா நம்ம இந்தியாவிலலாம் எப்படி கோவிலில் பூஜை பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அங்கே வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் அங்கே வந்திருந்தவங்க நிறைய பேருமே வந்து தமிழ் பீப்புளாக இருந்தாங்க. லோக்கலைட்ஸ் எல்லாமே வந்து தமிழ் பீப்புளாக தான் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கோவில். இந்த அருவி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அருவியில் தான் வந்து சீதா தேவி குளிச்சதா, அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்ததா ஒரு சொல்கிறாங்க. அங்கே தான் அவங்க வந்து டெய்லி ராமர்கிட்ட வந்து தன்னை காப்பாற்ற சொல்லி ப்ரே பண்ண இடமாவும் சொல்கிறாங்க. இந்த கோவில்லேருந்து இப்படி சைடில் இறங்கி போய் பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா இருந்தது. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபுட் பிரிண்ட் மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த ஃபுட் பிரிண்ட் தான் வந்து ஹனுமனோட ஃபுட் பிரிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அங்கே தான் வந்து சீதா தேவி வந்து ராமரை நினச்சி ப்ரே பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அந்த இடமே வந்து ரொம்ப அமைதியாக, அந்த அருவியோட சத்தம் இதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சுற்றி பார்த்திங்கன்னா அதெல்லாம் தான் அந்த அசோக மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப அழகான கோவில். மெயின் இதை சந்நிதியாக வந்து ராமர், லக்ஷ்மணன், சீதை, ஹனுமர் எல்லோரும் இருந்தாங்க. அது போக ஹனுமரும் இருந்தாங்க. அண்ட் அந்த வால் பெயிண்டிங்கில் எல்லாத்துலேயும் வந்து அந்த ராமாயணத்தோட கதைகளை வந்து வரைஞ்சிருந்தாங்க, ராவணனை பற்றி எல்லாமே இருந்தது. அண்ட் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து, ஒரே ஒரு பகுதியான வாட்டர் வந்து அந்த ஸ்ட்ரீம் போது இல்லையா, அந்த அருவி மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பகுதியில் வந்து தண்ணி குடித்தா பேட் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சீதா தேவி வந்து சபிச்சதாக சொல்கிறாங்க. மற்றபடி ரொம்ப அழகான கோவில். கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்கா போனீங்கன்னா நுவாரா எலியாவில் இருக்க இந்த அழகான சீதா தேவி டெம்பிளை வந்து நீங்கள் பார்ப்பீங்க, பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கணும். இந்த டெம்பிள் நாங்கள் முடிச்சுட்டு எங்களோட அடுத்த விசிட் வந்து நாங்கள் லேக் கிரிகரி அப்படின்ற இடம் நுவாரா எலியாவில் இருக்கிற அதுக்கு தான் போனோம். ஆனால் அன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 மணி இருக்கோம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபாகியாக, ஒரு விசிபிலிட்டியே தெரியாத அளவுக்கு அவ்வளோ குளிர், அவ்வளோ இது. ஆனால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து நுவாரா எலியா. அந்த வெதர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நுவாரா எலியாவில் இன்ட்ரெஸ்டிங்லி எந்த ஹோட்டல்லையுமே வந்து ஏசி கிடையாது. ஏன்னா வெதர் எப்போவுமே அங்கே வந்து ரொம்ப சில்டாக தான் இருக்கும், கோல்டாக தான் இருக்கும், மழை வரும் அந்த மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப அழகான இடம். இந்த ரம்போடா ஹனுமர் டெம்பிள் வந்து ஒரு அழகான மலை மேலே இருக்குது. இந்த இடம் வந்து சின்மயானந்த சுவாமிகள் ஆசிரமமாக இருந்த இடத்த ஹனுமர் டெம்பிளாக கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அகெயின் இங்கே வந்து உள்ள அலௌட் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு, அதனால் என்னால் கோவிலுக்குள்ளே காமிக்க முடியல. 2 வழி இருந்தது இந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. ஸ்டெப்ஸ் வழியாக மேலே வர மாதிரி இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் வயசானவங்க, நடக்க முடியாதவங்களால கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் பேக் சைடில் வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி வீல் சேர் ஆக்சசபிள் அந்த மாதிரி இடம் இருந்தது. ஸோ அது வழியாக நம்ம வந்து வரலாம். அண்ட் இந்த கோவிலில் வந்து ஹனுமர் மட்டும்தான் மெயின். நம்ம நாமக்கல்லில் இருக்க மாதிரி, பஞ்சவடியில் இருக்க மாதிரி அந்த மாதிரி பெரிய ஹனுமர் மட்டும்தான் இங்கே இருந்தார். ஹனுமர் வந்து தன் படைகளோட அங்கே தான் இருந்து ரெடியாகி
போருக்கு போனதாக சொல்கிறாங்க. ராவணன் கூட போருக்கு போனது, கடைசி போர் இருக்கு இல்லையா, அது அந்த ரம்போடான்ற இடத்துல இருந்து தான் கிளம்புனதாக சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே அந்த அனுமர் கோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மெடிடேஷன் ஹாலு அது எல்லாமே இருந்தது. இங்கேயும் தமிழில் தான் பூஜை பண்ணாங்க. நிறைய தமிழ் பீப்புள் தான் இருந்தாங்க. அண்ட் இதில் இன்னொரு நல்ல விஷயம், இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த கோவில் பக்கத்துலேயே வந்து அன்னபூர்ணா அப்படின்ற ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அந்த வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி புளி சாதம், தயிர் சாதம், மீல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நிஜமாலுமே வந்து வர்த் விசிட்டிங் இந்த 2 டெம்பிளும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நாங்கள் அழகான இந்த 2 கோவிலை பார்த்துட்டு அந்த ஹாப்பினஸோட, அந்த டிவைன் ஃபீலிங்கோட டுவர்ட்ஸ் கொலம்போ ட்ராவல் பண்ணோம். அண்ட் நுவாராலேருந்து கொலம்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5 hours ஆச்சு எங்களுக்கு. அன்றைக்கி ஓவர் நைட் நாங்கள் வந்து ஃபேரவே கொலம்போ அப்படின்ற ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஹோட்டல். ஏன்னா அந்த ஹோட்டலோட ரூஃப் டாப்லேருந்து டைரெக்டாக வந்து எங்களுக்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தான் ஆப்போசிட்லேருந்து ரூஃப் டாப் வியூவில் அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். அதுக்கப்புறம் டயக்னலாக அந்த ரூஃப் டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த லோட்டஸ் டவர் வந்து தெரிஞ்சுது. அண்ட் அந்த லோட்டஸ் டவரில் நைட்டில் வந்து அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கலர்ஸ் வந்து அழகாக சேஞ்ச் ஆகிட்டு நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். அமேசிங்கான டின்னர் எல்லாம் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஹோட்டலில். ஸோ ஃபேரவே கொலம்போ நெக்ஸ்ட் டைம் யாராவது கொலம்போவில் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் மார்னிங் செக் அவுட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். ஏர்போர்ட் போகிற வழியில் ஜென்ரலாக அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம சென்னையோட பாண்டி பஜார் மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஸ்ரீலங்கா வந்து நத்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சென்னை அந்த மாதிரியும் எனக்கு இருந்தது. முடிச்சுட்டு நாங்கள் ஏர்போர்ட் வந்து சென்னைக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த ட்ரிப்பில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய இன்லாஸ் அண்ட் என்னோடய அம்மா எல்லோரும் ட்ராவல் பண்ணோம். என்னோடய பையன் ரொம்ப ரொம்ப இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணான். நாங்கள் எவ்ரி இயர் இனிமேல் வந்து இந்தியா போகும்போது இந்த மாதிரி மினி ட்ரிப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இது எங்களுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளஸ் அவங்கள மாதிரி வீட்லேயே இந்தியாவிலேயே இருந்தவங்களுக்கு எங்கள் கூட வந்து இங்கே ட்ராவல் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல. பட் இந்தியாவில் வந்து இந்தியா பக்கத்தில் அந்த மாதிரி நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதையுமே அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இந்த ட்ரிப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.